உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கு தத்தம் தான். யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 14 வெர்ஸ் 14. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இங்கே ஒரு பெரிய ஒரு சேனை இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஏறக்குறைய 430 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் அடிமைகளாகவே இருக்கிறான். அப்போ அடிமைப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களை மறுபடியும் அடிமைப்படுத்த அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்த்து வந்த முன்னேற்றத்தை தடுக்கும்படியாக எகிப்தியர்கள் தொடர்ச்சியாய் அவர்களை பின்தொடர்ந்து வரும்பொழுது எல்லாரும் பயந்து போகிற அந்த வேளையிலே மோசே இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இங்கே வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் சும்மா இருங்க. அதை சொல்லத்துக்கே சும்மாவே இருக்கிறீங்க நீங்கள். நான் சொன்னால் சும்மா இருங்க. ஏன் சும்மா இருக்கணும்? அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு 3 காரியத்தை இதிலே இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும்? Why God need to fight for you? இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, வெறும் ஒரு 600 ரதத்தை கொண்டு எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறார். இந்த ஜனங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பயம். என்ன பயம் என்றால், 10 விதமான அற்புதங்களை செய்து அவங்களை ஆச்சரியமாய் வெளியே கொண்டு வந்த மோசேவை கூட கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு அவங்களுக்கு பயம். அவர் பார்வோன் வந்துட்டார்னா சொல்லலாம், பாருங்க எங்களை கூட்டின்னு வந்தவன் இவன் தான், அந்த அச்சு கொண்டு போட்டோம் பாருங்க, எங்களை ஒன்றும் செய்யாதீங்க, எங்கள் மிருகங்களை ஒன்றும் செய்யாதீங்க, எங்கள் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாதீங்க என்று சொல்லி இவர்களை அடிச்சிடலாம், இவனை சாகடிச்சிட்டா நம்மளுக்கு விடுவு கிடைச்சிடும் என்ற அளவுக்கு பயம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இவர்கள் வெறும் 600, அவர்கள் 20 லட்சம் பேர். எவ்வளோ பேர்? 20 லட்சம் பேர். பெருசா 600 பேரா? ஒரு ரதத்திற்கு ஒரு 100 பேர் ஏறி மேலே விழுந்தா கூட, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6000 பேருடைய ஜீவன் போனால் கூட மீதி இருக்கிற 19,95,000 பேர் என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றப்பட்டுருவாங்க. அவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு ஜனக்கூட்டமும் வெறும் 600 ரதங்களை பார்த்து பயப்படுகிறாங்க. காரணம் என்ன என்று நான் யோசிக்கும் போது கரெக்டாக அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அதில் ஆங்கிலத்தில் ஃப்ளீஸ் என்று சொன்னாங்க. நாங்கள் நேற்று கூட எதுலையோ யோசித்தோம், அது என்னது உண்ணின்னாங்க, அப்புறம் பேனுன்னாங்க, அது என்னன்னு தெரியல. நல்லா பறக்குது அது, இட் கேன் ஃப்ளை, நல்லா அது பறக்கக்கூடிய ஒன்று. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பாட்டிலில் அந்த பூச்சிகளை பிடிச்சி அவர் போட்டுட்டு 3 நாள் மூடி வச்சுட்டார். 3 நாள் மூடி வைத்த பிறகு அதை திறந்து விட்டால் அந்த பாட்டில் ஹைட்டுக்கே அது குதிச்சு கொண்டே இருக்கு. பாட்டிலையும் எடுத்துட்டார், மூடியை மட்டும் எடுக்கலை, பாட்டிலே எடுத்துட்டாரு. அந்த அளவிலேயே அது குதித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த சயின்டிஸ்ட் விதமாய் சொன்னாங்க, இனி இந்த பூச்சிகள் எல்லாம் இதுக்கு மிஞ்சி பறக்காது, அதனுடைய வாழ்நாள் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? இந்த அளவில் தான் இருக்கும். இதுக்கு மிஞ்சி அதனால் என்ன பண்ண முடியாது? பறக்க முடியாது. முன்னாடி பறந்தது தான், ஆனால் இந்த அடிமைத்தனத்தில் இருந்ததினாலே, இவர்களுக்கு கீழ் இருந்ததினாலே, இனி இவர்கள் திரளாக இருந்தாலும் அவர்களுடைய மனசில் என்னன்னா, இதுக்கு மிஞ்சி என்னால் என்ன பண்ண முடியாது? பறக்க முடியாது என்று சொல். இரண்டாவதாக அந்த சயின்டிஸ்ட் சொன்ன இன்னொரு காரியம், இதற்கு பிறக்கிற இதனுடைய வம்சங்கள் கூட இதற்கு மிஞ்சி பறக்க தெரியாது. இவர்கள் மாத்திரம் இந்த அளவிலே அல்ல, அவர்களுடைய சன்னதியை எப்படி தான் இருக்கும்னா, இவ்வளவு தான், மேலே போனால் இடிக்கும், சைடில் போனால் இடிக்கும், இதுதான் நம்மளுடைய நிலை. அவன் பெரிய ஆளு, அவன் பராக்கிரமசாலி, அவன் பட்டயத்தை வைத்திருக்கிறான், அவன் வல்லரசு என்று சொல்லி அவர்களை பார்த்து பயப்படக்கூடியவர்களாய் 430 ஆண்டு அடிமை தனத்திலே இருந்ததினாலே அவர்கள் திரளாயிருந்தாலும் பயப்படுகிற வேளையிலே கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்ன பண்ணுமா?
சும்மா இருப்பீர்கள். ஏன் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்ன முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் 7-9 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், யாத்திராகமும் 14 அதிகாரம் 7-9 வாசிங்க. பார்க்கிறோம், இவன் துரத்தி கொண்டு போகிறான். ஏன் கர்த்தர் யுத்தம் செய்கிறேன் என்று சொன்னார் என்றால், இங்கே நம்ம முதல்ல நான் சொல்ல விரும்புகிற காரியம், அவர்களுடைய சத்துருக்கள் பலவான்களாய் இருக்கிறபடினால் கர்த்தர் இவங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த சண்டை நீங்க என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. நீங்க சண்டை போடாதீங்க, நான் சண்டை போடுறேன், நீங்க சும்மா இருங்க. ஏனென்றால் இவர்களுடைய சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, பலவான்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த கடந்த 4 மாதங்கள் அல்லது முன்பதாய் கடந்து போன பல வருடங்கள் உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துரு ஒருவேளை பலவானாய் இருக்கலாம். பல ஆண்டுகள் நீங்கள் போராடி கொண்டே இருக்கிறீங்க, பல நாட்கள் போராடி கொண்டே இருக்கிறீங்க, எவ்வளவோ பணம் செலவு செஞ்சுட்டீங்க, எவ்வளவோ பேரை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஆனால் இந்த சத்ருவை உங்களால் மேற்கொள்ளவே முடியல. இந்த சத்ருவை பார்க்கும் போதெல்லாம் வீட்டில் ஒரே பிரச்சனை, இந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் ஒரே போராட்டம், இரவில தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு விதமான கலக்கம் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களை மிஞ்சின ஒரு பலவான் உங்களுக்கு விரோதமாய் வருகிறபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை சும்மா இருக்க சொல்ல காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் சொல்றாங்க, இது உங்களுக்கு மிஞ்சின காரியம், இது உங்களுக்கு மிஞ்சின காரியம். ஆனா சில நேரங்களில் இந்த மிஞ்சின காரியத்தில் கூட நம்மளால என்ன பண்ண முடியல, சும்மாவே இருக்க முடியல. ஏதாச்சும் நம்ம பண்ணிடலாம், என்ன யோசிக்கிறோம், ஏதாச்சும் பண்ணிடலாம், யாரைனா போய் பார்த்துடலாம், யார்கிட்டனா சொல்லிடலாம், எவ்வளவு வேண்டாம் பணம் செலவு பண்ணிடலாம், இதை எப்படியாச்சும் நம்ம மாற்றிடலாம் என்று நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த மாதம் சும்மா இரு. என்ன சொல்றாரு? ஏன் சும்மா இருக்கணுமா? இது உங்க சண்டை இல்லை. ஏன்னா நீங்க சண்டை போட்டாலும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களை ஏற்கனவே 430 ஆண்டு பாக்ஸ்ல போட்டதுனால இதுக்கு மிஞ்சி உங்களால் என்ன பண்ண முடியாது, குதிச்சு பறக்க முடியாது. இதற்கு முஞ்சி அவனை எதிர்த்து நின்று நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் என்று பேச முடியாது. ஆகவே கர்த்தர் சொல்ற, நீ என்ன பண்ணு, சும்மா சும்மா இரு, நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். God will fight for you. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். நான் ஏற்கனவே இங்கே ஒரு செய்தியை நான் கொடுத்துருக்கிறேன். கோலியாத்துக்கு தேவன் இன்னும் ஒரு கோலியாத்தை கூட்டின்னு வரல, அப்படி தானே? இப்போ இதுதான் ஈக்குவல் ஃபைட்டு. அவன் இவ்வளோ ஹைட்டுனா அதுக்கேற்ற ஹைட்டு வேணும், இவ்வளோ சண்டை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இவ்வளோ சண்டை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி என்று அவனுக்கு ஈக்குவலான இன்னொரு கோலியாத்தை இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வரல. தேவன் அவனுக்கு ஈக்குவலாக யாரை கொண்டு வந்தார் தெரியுங்களா? இதுவரைக்கும் சண்டையே போட்டிராமல் ஒரு ஆடுகளுக்கு பின்பதாய் ஆடு மேய்ப்பனை கூட்டின்னு வந்து என்ன பண்ணுறாரு, நிறுத்துகிறார். காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு தெரியும், நீ யாரை பார்த்து பயப்படுறியோ அவனை பார்த்து பயப்படுகிறவர் உன் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு தான் இது பெரிய காரியம். ஐயோ, இவ்வளோ பணம் கடன் வாங்கிட்டேனே, இந்த வியாதி மாறாதுன்னு சொல்கிறாங்களே, இந்த சூழ்நிலை மாறாதுன்னு சொல்கிறாங்களே, நமக்கு தான் இது பெருசு. ஆனால் கர்த்தருக்கு அந்த கோலியாத்து எவ்வளோதான் தெரியுங்களா, ஒரு குழாங்கல் அளவுக்கு தான். மிஞ்சி நம்ம பார்க்கிறோம், அங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கும், தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை என்ன பண்ணானா, வெட்டினா. அப்போது சண்டைக்கு போகும்போது ஒரு சின்ன கத்தியை கூட என்ன பண்ணல தாவீது எடுத்துக்கினே போல. காரணம் அவனுக்கு தெரியும், நீயும் ஈட்டியோட உன் பலத்தோட நீ எப்படின்னா வா, ஆனால் நான் எப்படி வரேன், என் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? ஆமாம், சில நேரங்களில் சில சண்டைக்கு காரணமே வாய் தான். அது சும்மா இருக்கிறவனை கூட என்ன பண்ணுறோம், நம்மளே பெரிய ஆளாக ஆக்கி விட்டுறோம். சும்மா இருக்கிறவனை கூட நம்மளே சண்டைக்கு என்ன பண்ணுறோம், இழுத்து விட்டுறோம். சில நேரங்களிலே கர்த்தர் கிரியை செய்ய நம்ம வாயை மூடின்னு இருக்கோம். கர்த்தர் கிரியை செய்ய நம்மளுடைய செயல்களை கொஞ்சம் நிறுத்தி வைக்கும். கர்த்தர் கிரியை செய்ய அவர் என்ன செய்கிறார் என்பதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்று நான் உற்சாகப்படுத்துகிறேன், சும்மா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை உங்கள் கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த வசனத்தில் அதில் ஒரு வசனத்தை வாசித்துருவோம். சங்கீதம் 68 1 3 வசனம் வரைக்கும். சங்கீதம் 68 1 3 வசனம் வரைக்கும் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். வாசிங்க எடுத்தவங்க. மெழுகு அக்கினிக்கு முன் உருகிறது போல துன்மார்க்கன் தேவனுக்கு முன் அழிவார்கள், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பதாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க முதல் வாசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். ஆனால் நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுங்களா? அங்கே அவர் சொல்லுகிறார், நீதிமானோ தேவனுக்கு முன்பதாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவான். இந்த மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது. எப்படிப்பட்ட மாதம்? சந்தோஷம். பாருங்க, ஆனந்த சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? ஆமாம், இங்கே இருந்து உங்கள் முகத்தை பார்த்தா தெரியுது, நீங்கள் ஏற்கனவே ரொம்ப ஆனந்த சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்களேன், அவங்க முகத்தை பாருங்க, கொஞ்சம் பாருங்கள், முகத்தை தான் பாருங்களா. ஐயோ அதுக்கு ஏன்பா இவ்வளோ கஷ்டம்? ஆமாம், இந்த சிரிப்பு எப்பயுமே இருக்கணும். ஜெயிலில் இருந்து ஒருத்தர் சொல்கிறார். எங்கேருந்து சொல்கிறாரு? ஜெயிலுக்குள்ளே போனால் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? பெயிலில் இடுங்கன்னு. ஐயோ என்னை தூக்கி உள்ளே போட்டாங்களேன்னு. ஆனால் ஜெயிலில் இருந்து ஒருத்தர் எழுதுகிறார். பிலிப்பியர் 4 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்க. காரணம் என்னவென்றால், எனக்காய் யுத்தம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை சிறைசாலையில் வைக்கலாம், கைகளிலும் கால்களிலும் அவர்கள் தொழுமரத்தில் கட்டி வைத்திருக்க, உள்கவலில் என்னை போட்டு வைத்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கா யுத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த மாதம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற மாதமாய், ஆனந்த சந்தோஷம் அடைகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். காரணம், உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்கிறார். இரண்டாவதாக, ஏன் கர்த்தர் நம்மளை சும்மா இருக்க சொல்றாருன்னா, நீங்கள் அதே அதிகாரத்திலே 14 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும்பொழுது நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்படுகிறது, எதற்கு நடுவிலே அவங்கள பாளையம் இறக்க சொல்கிறாங்க. முதல்ல அங்கே நம்ம வாசிக்கிறோம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, 2 சைடும் பெரிய மலை, முன்னாடி கடல் இருக்கிறது. நம்ம பின்பதாய் வாசிக்கும் பொழுது தெரிகிறது, பின்பதாக எகிப்தின் ஃபாரோனும் அவனுடைய யுத்த வீரர்களும் துரத்தி கொண்டு வருகிறார். அப்ப இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்கிறேன். ஏன் என்றால், இந்த இடத்துல உன்னாலே வழியை கண்டுபிடிக்க முடியாது. எங்க போவ? அவங்க துரத்தின்னு வர்றாங்க. மலையை பார்த்து உன் குழந்தைய தூக்கின்னு, உன்னுடைய ஆஸ்தியை தூக்கிக்கின்னு மலைக்குள்ள ஏறுவதற்கு முன்பதாக உன்னை வெட்டி போட்டுருவான். எதிரிலே ஓடலாம் என்று பார்த்தா எதிரில் ஓடுவதற்கு வழி இல்லை. ஏன்னா ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு. என்னதான் நீச்சலிலே தேறினவர்களாக இருந்தாலும் குழந்தை குட்டிகளே ஆடு மாடுகளெல்லாம் எடுத்துக்கின்னு நதி அந்த கடலை கடந்து போக முடியாது. பின்னாடி போகலாம் என்று சொன்னால் வெறியோடு கூட ஒருத்தன் வருகிறான். என் தேசத்தை நீங்க கொள்ளையடித்துட்டு போயிருக்கிறீங்க, நகையை பொன்னை வெள்ளியை கொண்டு போயிருக்கிறீங்க, என் தேசத்தை நாசமாக்கி இருக்கிறீங்க. என்னுடைய தேசத்தில் கல்மழைகளையும் கொப்பளங்களையும் பலவிதமான கொள்ளை நோய்களும் வர வைத்து, மிருக ஜீவன் இல்லை, அங்கே ஆஸ்திகள் இல்லை, என்னுடைய முதல் பேரான பிள்ளைகளை சாகடித்துட்டு போயிருக்கிறீங்க என்று சொல்லி ஒருவன் கோபத்தோடு கூட வருகிறான். எந்த வழியிலும் போக முடியாது. இப்போ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்க. என்ன பண்ணோம்? சில இடங்களிலே நம்ம மாட்டிக்கொண்டுதான் போல இருக்கும். முன்னாடியும் போக முடியல, எந்த பக்கத்திலும் போக முடியல, மாட்டிக்கொண்டதை போல இருக்கும். என்ன ஆண்டவரே, எதுவுமே செய்ய முடியல, நான் செய்கிறதுல எதுலையுமே என்ன இல்லை, சக்சஸ் இல்லையே, நான் செய்கிற எந்த காரியத்திலும் முன்னேற்றம் இல்லையே, இந்த இடத்துல வந்து மாட்டிக்கினேனே, இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கினேனே, இந்த வேலையில வந்து மாட்டிக்கொண்டனே, என் வாழ்க்கையில மாற்றமே இல்லையே, இப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறனே. பாருங்க, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? சும்மா இருங்க.
ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் எங்கே வழியை உண்டாக்கணும், எங்கே வழியை உண்டாக்கணும் என்று. நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே சொல்லுகிற காரியம், வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குறேன். உனக்கு எங்கே போகணும்னு தெரியலையா? நான் உனக்கு வழி காமிக்கிறேன். பாருங்க, அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஏன் கோபம் வந்தது என்றால், இப்போயே நம்ம கையில் ஒரு குழந்தை வச்சுன்னு இருக்கிறாங்க பாருங்க, ஷர்மாவும் நித்யாவும் வந்திருக்கிறாங்க, 2 பிள்ளைகளை வச்சுன்னு இருக்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியலன்னா எப்படி இருக்கும்? நம்ம குடும்பம் மாட்டிக்கொண்டு இருக்கிறதினாலே, தப்பிச் செல்ல வழி தெரியாததினாலே அநேகருக்கு ஆவேசம், அநேக தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஏன்னா மாட்டிக்கணுமே, என்ன செய்யறதுன்னு தெரியல, மாட்டிக்கொண்டோமே. பாருங்க, கீழே இருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. தேவன் நம்மை மேலே இருந்து பார்த்தா நம்ம தப்பித்து செல்லக்கூடிய வழி அவருக்கு நன்றாய் தெரியும். உன்னுடைய கடன் பாரன், உன்னுடைய வியாதி, உன் குடும்ப பிரச்சனை, உன்னுடைய சூழ்நிலை, நீ எங்கே அகப்பட்டு இருக்கிறையோ அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிச்சு போகக்கூடிய வழி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆமாம். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன பண்ண, கொஞ்சம் சும்மா. இது யாருடைய யுத்தம்? உன்னுடைய யுத்தம் அல்ல. இது ஏன் யுத்தம்? எனக்கு தெரியும் நீங்கள் மாட்டிக்கின்னு இருக்கிற, ஆனால் எனக்கு தெரியும் உன்னை இந்த இடத்தில இருந்து முன்னேற்றி கொண்டு போவது எப்படி என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேரால் என்ன பண்ண முடியல, சும்மாவே இருக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணோம், ஐயோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, டக்குன்னு எவன் கிடைக்கிறானோ கூப்பிட்டு கட்டி வச்சுட்டு, ஐயோ பொண்ணு வாழ்க்கை போயிச்சே, பொண்ணு வாழ்க்கை போயிச்சே, பொண்ணு வாழ்க்கை போயிச்சே. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சும்மா இருங்க, என்ன பண்ணுங்க, வெயிட். கர்த்தர் வழியை காண்பிக்க காத்திருங்க. சில நேரங்களிலே நம்ம பணம் முதலீடு செய்கிறது கூட, ஒரு காலேஜில் சேர்றது கூட, நம்மளுடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானத்தில் கூட நமக்கு என்ன இல்லைன்னா பொறுமையே இல்லை. நான் அதை ஒரு முறை நான் கண்டுபிடிச்ச காரியம், ஒரு ஊழியக்காரரோடு கூட நான் போகிறேன், நான் வண்டி ஓட்டுறேன், அவர் கூட்டின்னு போகிறேன். அப்போ என் கூட அவர் வர்றதுனால எனக்கு அவரை என்டர்டெயின் பண்ணணும் என்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கிறது போல் இருந்துச்சு. நான் வண்டி ஓட்டுறேன், அவர் சும்மா உட்கார்றாரு, அவர் சும்மாவே இருக்கிறார். அப்போ எனக்குள்ளே என்னடா நம்ம கூட வண்டியில் ஏறி வர்றாரு, நம்ம என்ன பண்ணுறோம், மெதுவாக 2 பேரும் பேசாமல் போகிறோமே என்று பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா வேண்டாத காரியங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அவரை என்டர்டெயின் பண்ணணும், ஜாலியானது பேசணும். அப்போ ஊழியக்காரர் ஜாலியாக பேசணுன்னா வேறு யாருன்னா குறை சொன்னால் தான் ஜாலி. எல்லாருக்குமே அந்த சப்ஜெக்ட் தான். ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இவர் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு. அப்போ நான் கொஞ்சம் தூரம் போகும்போது தான் நினச்சேன், இவரை என்டர்டெயின் பண்ணணுன்ட்டு நான் என்ன பண்ணுறேன். அப்போ நம்ம சில நேரங்களில் இந்த சூழ்நிலையில் அமைதியாக இருந்தால் எப்படி, ஏதாச்சும் செஞ்சிடணுமே, ஏதாச்சும் செஞ்சிடணுமே, ஏதாச்சும் செஞ்சிடணுமே. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றா தெரியுங்களா? என்ன சொல்றாரு, சும்மா என்ன பண்ணுங்க. ஏன்னா இது கர்த்தருடைய யுத்தம். அங்கே மோசே கோலை தூக்குந்துமே கடல் 2ஆ பிறக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அதை நான் சொல்லிடுறேன். நான் டக்குன்னு மோசே போயிட்டு கோலை உயர்த்துந்துமே கடல் என்ன பண்ணல, 2ஆ பிளக்கல. வேதம் சொல்லுகிறது, இரவு முழுவதும் தேவன் கீழ்காற்றை அனுப்பினார். அது அப்படியே தண்ணியை அடித்து அடித்து ஐஸ் கட்டி ஆக்கி அப்படியே என்ன பண்ணுச்சு, டிவைட் பண்ணி நிறுத்துச்சு. கீழ்காற்று இரவு முழுவதும் அந்த தண்ணீரிலே அடித்து 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 அது இரவு முழுவதும் செய்கிற. கர்த்தர் நீ ட்ரையான ஒரு இடத்துல சேத்துல போய் காலை வச்சிடக்கூடாது. உன் மிருக ஜீவன்கள் அந்த சேத்துல வண்டிகள் மாட்டிக்க கூடாது. அந்த சேத்துல காலை வச்சு கஷ்டப்பட்டு நீ உன் பொருட்களை எடுத்துன்னு போகக்கூடாது. நீ சுகமாய் அக்கறைக்கு போக வேண்டும் என்று தேவன் அந்த பாதையை நேர்த்தியாய் செய்து வைக்க அவர் சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் இரு, அவசரப்படாத, அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்காத, அவசரப்பட்டு யாரையும் பார்க்க போகாத, அவசரப்பட்டு நீ ஒரு வார்த்தையை சொல்லிடாத, அவசரப்பட்டு சைன் போட்டுடாத, கொஞ்ச நேரம் இரு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. யுத்தம்
கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். அதுக்கு மேல் வசனம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், 13ஆம் வசனம். அங்கே அழகாய் மோசேஸ் சொல்லுகிறார், இன்று காண்கின்ற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டாய், கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் செய்யணும். ஆனா நீங்க என்ன பண்ணா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் சிலருக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசின்னு இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு டிசிஷனை எடுக்கணும், டக்குன்னு எடுத்துடலாம், அப்படியே மைண்டில் 1008 காரியம். நம்மலாம் ஞானிகளின் ஞானிகள். விட்டா கர்த்தருக்கே ஆலோசனைலாம் நம்ம சொல்லின்னு தான் இருக்கிறோம். ஜபத்திலே என்னது, ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி செய்யுங்க, அந்த மனுஷனை சந்தி ஆண்டவரே. இங்கே ஒருத்தவங்க ஒரு உபவாச ஜபத்தில் ஒரு பாஸ்டம்மா பேசினாங்க. ஐயாவுனுடைய பாஸ்டம்மா. அவங்க ஐயா ஃபஸ்ட்டு போன சர்ச்சினுடைய ஊழியக்காரம்மா போன மாதத்தில் இங்கே வந்து பேசினாங்க. அப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஒரு சர்ச்சு கட்ட ஒரு பாஸ்டருக்கு காசு அமிச்சாங்களாம். அவங்க அமெரிக்கா செட்டில்டு. அப்போ அங்கே இருந்து இந்த சபையை கட்டணும்னு பணத்தை அமிச்சாங்களாம். அந்த பாஸ்டர் பாருங்கள், பணத்தை திரும்பி அமிச்சிட்டாராம். நீ காசு கொடுத்து நான் ஒன்றும் சர்ச்சை கட்டுறதுக்கு இல்லைன்ட்டு வெளிநாட்டில் அமெரிக்காவிலேருந்து வந்த பணத்தை திரும்பி அவங்க அனுப்பிச்சதுமே இவங்களுக்கு ஒரே கோபமாக, அவன் கஷ்டப்படுறான், சர்ச்சை கட்டணுன்றான், நான் காசு அமிச்சா என்ன பண்ணுறான், திரும்பி அமிச்சிட்டானுன்ட்டு முட்டி போட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே அவனை சந்தியும், ஆண்டவரே அவனை சந்தியும், ஆண்டவரே அவனை சந்தியும் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரா, மாற வேண்டியது அவன் இல்லை நீ தான் அப்படின்னாரான். அது மாற வேண்டியது இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் மற்றவங்கள மாற்றணுன்னே நினச்சினுக்கிறீங்க. என்னது, அவன் மாறணும். சிலரை கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறார்னா, நீங்கள் மாறணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் உங்கள் கூட நின்றுன்னு வராசிக்கினே இருப்பாங்க. நயன்னு இருக்கும். நம்மளுக்கு என்னடா வேர்க்குது, இதில் வேற வந்து என்ன இச்சி நிச்சின்னு நிற்கிறாங்களே. அவங்க ஏன் இச்சி நிச்சின்னு நிற்கிறாங்க தெரியுங்களா? நீங்கள் மாறணும். என்னது, நீங்கள் மாறணும். அது வரைக்கும் இடிச்சின்னு தான் இருப்பான். பாருங்கள், அந்த ஃபாரோனே எடுத்து பாருங்களேன். நம்மளே பண்ண மாட்டோம். ஒரு பெரிய ஒரு அக்னி மதில், ஒரு தூண் அவனுக்கு முன்னாடி நிற்குது. நம்ம இங்கே ஒரு தூணை பார்த்தா என்ன பண்ணுவோம், நெருப்பு தூண் அப்படியே மேலே வந்து கீழே நின்று என்ன பண்ணுவோம், ஐயோ இது கர்த்தருடைய கரம் பயங்கரமாக இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களை நம்மளையும் பிரிக்கிறதே என்ற ஒரு பயம் வந்து திரும்பி போயிருக்க மாட்டோம். அப்போ போல கடல் 2ஆய் பிளந்து ஜனங்கள் போகிறாங்க. அதெல்லாம் யார் பார்த்துருக்கிறா? இவன் பார்க்குறான், கண்ணுக்கு முன்னாடி கடல் 2ஆ பிரிந்து ஜனங்க போகிறாங்க. அப்போ கூட அவனுக்கு திரும்பி போகணுன்னு என்ன பண்ணல, மனசே வரல. அந்த கடலுக்கு நடு, ஐயோ இவ்வளோ பெரிய கடவுளை நம்ம எப்படி இந்த ஜனத்தை தொட முடியும், இப்படியெல்லாம் பண்ணி இருக்கிறாரே என்று கூட அவனுக்கு யோசனை வரவே இல்லை. தைரியமாக துணிந்து போகிறான். சிலர் அப்படியே துரத்தின்னு வருவாங்க. நம்ம என்னதான் ஜோம் பண்ணாலும் சரி, வாயை திறக்காமல் இருந்தாலும் சரி, அவனே என்ன பண்ணுவான், எதனா சொல்லு அப்படின்னுட்டு நம்மளை தூண்டினே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வார்த்தை வருமா என்று காத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, வழி எனக்கு தெரியும், நான் ரெடி பண்ணுறேன். உனக்கு அழகாக நந்து போகிறதுக்கு, உன் பிள்ளைகள் விளாடின்னு போகிறதுக்கு, உன் குதிரைகள், உன் மாடுகள், ஆடுகள் யாரும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் சுகமாக இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு நான் வழி ரெடி பண்ணுறேன். நீ என்ன பண்ண, ஜக்கில் தண்ணி ஏற்றுன்னு கடல் தண்ணி ஏற்றுன்னா பண்ணுங்கிறாத. ஐயோ நான் பண்ணிடுறேன், எப்படின்னா போயிடணும், வாங்கம்மா எல்லாம் பக்கெட்லாம் எடுத்துன்னு வாங்கம்மா, பாத்திரம்லாம் எடுத்துன்னு வாங்க, தண்ணி ஏற்று மொண்டு ஊற்றுவோன்னா நடக்கிற காரியமா? அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், சோர்வு வந்துடும். ஆண்டவரே மறித்து போய் 4 நாள் ஆயிடுச்சு, ஆண்டவரே நாட்டு நடுங்க விட்டுருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி தலையிலே எழுதியிருக்கு, கஷ்டப்பட்டு நிற்கிறேன், மாட்டின்னு இருக்கிறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது. 3ஆவதாக நான் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அங்கே 3ஆவதாக எனக்கு வெளிப்பட்ட காரியம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். அதில் விசேஷ வண்ணமாய் 4ஆம் வசனம் நான் ஏற்கனவே சொன்னது தான். 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்று அவர்கள் அப்படி செய்தார்கள். இங்கே 3ஆவதாக ஏன் கர்த்தர் நான் யுத்தம் செய்கிறேன் என்று சொன்னதற்கு எனக்கு வெளிப்பட்ட காரியம், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. என்னது? பழி வாங்குதல் கர்த்தருக்கு.
4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் அப்படி செய்தார்களாம். யாரு? நெருப்பை பார்த்து மனம் மாறல, கடல் பிளந்திருக்கிறதை பார்த்து மனம் மாறல, அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அங்கே அழகாய் சொல்லப்படுகிறது, பார்வோன் அவர்களை பின்தொடரும் படிக்கு. அவன் என்னது? அவன் பின்தொடரல, அவனை தொடர வைத்தார் கர்த்தர். ஆசை இல்லை, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை பின்தொடர வைத்து நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி அவனை கம்பல் பண்ணி கூட்டின்னு வர்றார். வீட்டில் சும்மா இருந்திருப்பான், அவனை தூண்டி விட்டு போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. 20 லட்சம் பேரும் போயிட்டாங்க, மிருக ஜீவனை கூட்டின்னு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவன் எல்லார்கிட்டையும் நகையெல்லாம் வாங்கின்னு போயிட்டான். அவன் வாங்க போகலாம், வாங்க போகலாம், வாங்க போகலான்னு அவனை தூண்டி விட்டு கர்த்தர் அவனை சமுத்திரத்திற்குள் வரைக்கும் கொண்டு வந்தார். காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க கண்கள் பார்க்கணும், தேவன் அவர்களை 430 ஆண்டுகள் அடிமைப்படுத்தினவர்களுடைய பிணங்கள் அந்த சமுத்திரத்திலே மெதுக்கிறதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 430 வருஷம் அவங்க பாடுபடுத்தினாங்களே. கர்த்தர் சொல்லுகிறா, பழி வாங்குதல் யாருடையது? ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகமும் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகமும் 32, 35, பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்திலே அவர்கள் கால் தள்ளாடும், அவர்கள் ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆமாம், பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும். நீ சும்மா இரு, சண்டை போட்டுடணும். நம்மளுக்கெல்லாம் இருக்குதுன்னா அவன் சொன்னால் நம்ம சொல்லிடணும். சிலருக்கெல்லாம் என்னென்னா அவன் சொல்லுறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும், அப்போ நம்மளுக்கு இன்னும் திருப்தி ஆகிடும். அவன் திட்டலாம், நம்ம திட்டோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, ஏற்ற காலத்திலே அவருடைய கால் தள்ளாடும். ஒரு காலத்தை அவனுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். உன்னை இத்தனை ஆண்டுகள் அடிமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன்னை கடினப்படுத்தி உன்னுடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யங்களை திருடி உன் பிள்ளைகளை அடிமை தனத்திலே வைத்திருந்த அவனுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், பழி வாங்குதல் என்னுடையது. உன் கண்ணு பார்க்கும், அவன் பிணங்கள் மெதுக்கிறதை உன் கண்கள் பார்க்கும், தீவிரமாக இது நடக்கும். ஆனால் நீ என்ன பண்ண? சும்மா நீ என்ன பண்ணாத. அவன் செஞ்சிட்டான்னு நீ செய்ய போகாது, அவன் பேசிட்டான்னு நீ பேச போகாத. நான் காலையில் கூட சொன்னேன், நம்ம உபவாச ஜபத்திற்கு ஒருத்தங்க வராங்க. அந்த ஊத்துக்கொட்டையெல்லாம் தாண்டி ஒரு சகோதரி வராங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், எங்கேருந்து வராங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊத்துக்கொட்டை எவ்வளோ தூரம் இருக்கும்? 25 கிலோமீட்டர். அதுக்கு அப்புறம் ஒரு ஊர் சொன்னாங்க, நல்ல ஊர், சத்தியவேடு. சத்தியவேடுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. அப்போனா பாருங்க, அங்கே இருந்து அழகாக ஜபத்துக்கு வராங்க. தடிக்கு விழுந்தா இருக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறதில்ல, வருதே இல்லை. அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு என்னென்னா, குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அவங்க நல்லா இருந்தாங்களாம், சுகமாக வாழ்ந்தாங்க, ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டினாங்களாம். அப்போத்துலேருந்து பார்த்தா ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வந்து அந்த என்னது குங்குமம் அந்த இதுவெல்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டிலலாம் பூசிட்டு போயிடுறானா, அப்படி ஏதாச்சும் பண்ணுறான். அதனால் நல்ல வேலைக்கு போயிருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே படுத்த படுக்கை ஆகிட்டார். நல்லா குடும்பத்திற்காக உழைத்த அவங்க பையன் வீட்டை விட்டு போயிட்டு அவங்க சித்தப்பா கூட வேற எங்கேயோ தங்கி இருக்கிறான். அப்போ இந்த குறைகளை சொல்லி கொண்டு அவங்க வந்தாங்க. அப்போது அவங்களுக்காக நான் செபிச்சுட்டு சொன்னேன், யாருமா இந்த மந்திரம் பண்ணுறா சொல்லுங்கள், அவன் பேர் சொல்லுங்கள், அவனுக்காக நான் ஜான் பண்ணுறேன்னு. அவங்க சொன்னாங்க, அவன் பேர் ஜான் அப்படின்னா. யார் மந்திரம் பண்ணுறா? ஜானு. அவங்க ஒரு சபையை சொன்னாங்க, இந்த சபைக்கு போகிறான். அப்போ பாருங்க, இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. கூடயே இருக்கிறது போல இருக்கு. நம்ம ஆளு தானே, கிறிஸ்தவன் தானே, நம்மளுக்கு தெரிஞ்சவன் தானே, நம்மோடு கூட வேலை செய்கிறவன் தானே. அவனே என்ன பண்ணுறான்? நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். நம்ம நினைக்கிற காரியம் அவனிடத்துலேருந்து கிடைக்கல, நம்ம ஏமாற்றுகிறாங்க, பொய் பேசுகிறாங்க, தெரிந்தே நம்மை அவர்கள் குழியில தள்ளுகிறாங்க. அதனால் நீங்கள் திரும்பி செய்யணுன்ற அர்த்தம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? யுர்த்தும்
கர்த்தருடையது. நீங்கள் என்ன பண்ணணும்? நீ பண்ணுறியா? நான் கேரளாவில் போய் ஒரு மந்திரவாதியை பார்த்துட்டு வரேன். ஆமாம் பாருங்க, இன்னைக்கு நீ இது சோப்பு பவுட்ரு தானே போட்ட, நாளைக்கு உங்கள் வீட்டு வாசலில் எலுமிச்சை பழத்தையும் 2 முட்டையும் வைக்கல. ஒரு முறை எங்கள் வீட்டிலேயே தலைக்காணி நல்லா நாங்கள் அதில் தான் பத்து தூங்குவோம். அந்த தலைக்காணியே என்னமோ குத்துதேன்னு திறந்தால் உள்ளே ஒரு ப்ரௌன் கலர் தகுடு இருந்தது. அம்மாக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சின்ன வயசில். எப்படி தலைக்காணிக்குள்ளே வந்தது, அதையும் மேலெல்லாம் தைச்சி தாங்குது, ஒன்றும் இதெல்லாம் இல்லை, எல்லாம் தைச்சி தான் இருக்குது. யார் வீட்டுக்குள்ளே வந்தால் யார் தலைக்காணி மாற்ற, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படுத்துன்னு இருக்கிறோம், தலையில் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு அந்த தலைக்காணியுடைய கவர்லாம் பிரித்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது, ஒரு ப்ரௌன் கலர் தவிடு எல்லாம் என்னென்னமோ கிறுக்கி வச்சு உள்ளே சொருவி வச்சுருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், செஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு, வீட்டையும் காலி பண்ணிட்டாங்க, வீட்டில் அந்த தெருவிலையும் அவங்க இல்லை. ஆனால் கர்த்தர் இன்னும் அந்த இடத்துல நம்மை நிலைத்து இருக்க வைத்திருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பண்ணியா? நானும் பண்ணுறேன். பழி வாங்குதல், அவங்க காலு தள்ளாட ஒரு காலம் இருக்குது, அவங்க விழ, அவர்கள் மாட்டிக்கொள்ள, அவர்கள் அழிவுக்கு ஒரு காலம் இருக்கு. ஐயோ இன்னும் வரலையே, உனக்கு நல்லா இருக்கிறானே, அவனை பைக்கில் ட்ரூம் போகிறானே, அவன் இப்படி இருக்கிறானே, நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறான். நீ ஒன்றும் பண்ணுதா, கர்த்தருக்கு தெரியும். என்னது? ஆமாம், கர்த்தருக்கு தெரியும். நீ பழி வாங்கணும்னு நினச்சின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? மோஸ்ட்லி ஃபாரம் தான் வந்திருக்கிறார், 600 ரதத்தை கூட்டுன்னு. நீங்கள் 2 லட்சம் பேர் இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பீங்க? ஆனால் கர்த்தர் இவர்களுடைய கையும் அவங்க மேலே படலை, அவங்களுடைய நிழலும் இவங்க மேலே படலை. ஒன்றுமில்லாமல் கடலிலே மெதுக்கி கொண்டு இருக்கிறதை பார்த்து மேரியாம் டேம்ரனை அடித்து கர்த்தரை நடனமாடி மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணுங்க? ஆமாம், சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெயிட் ஆன் த லார்ட். கர்த்தருக்கு காத்திருங்க, அவசரப்படாதீங்க, நல்லா ஜெபிங்க. பாருங்கள், மோசேவை குறித்து நம்ம வாசிக்கிறோம், 75 ஆண்டுகள் தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். பெரிய எரிகோ கோட்டை இருக்கிறது. அங்கே யோசுவாவின் மூலமாய் தேவன் சொன்ன ஆலோசனை, ஒன்றும் பேச வேண்டாம், பெரிய செவுறுகள். பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அது மேலே 7 ரதம் ஒரே வேளையில் ஓடுமா. இப்போ இந்த இடத்துல 7 ரதம் ஓடணுன்னா கஷ்டம். அந்த மதில் செவருக்குள்ளே வீடுகள் இருந்தது. 7 ரதம் ஓடுதுன்னா மேலே அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஏரியா. ஆனால் இவங்க ஒன்றுமே சொல்லலை. இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்ப அமைதியாக சுற்றின்னு வந்தாங்க. டெய்லியும் போவாங்க, ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, போய் வீட்டில் உட்காந்துப்பாங்க, போவாங்க, ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, வீட்டில் உட்காந்து. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு விரோதமாக இருந்த எரிகோ மதில் தரைமட்டமானது. ஹல்லேலூயா. இன்று நான் உங்களை உற்சாகப்பட, கர்த்தருக்கு காத்திருங்க, நல்ல ஜபத்தில் இருங்க, கர்த்தரை துதிங்க, வேதத்தை வாசிங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரியமானதாய் மாற்றட்டும். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவன் தேவ வார்த்தையிலே பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்க அவசரப்படாதீங்க. லெட் காட் ஃபைட் ஃபார் யூ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. சும்மா இருங்கன்னா நிறைய பேருக்கு அதுவே ஒரு ஜாலியாக இருந்தான். அப்பா பைபிளும் படிக்க வேண்டாம், ஜெபமும் பண்ண வேண்டாம், சும்மா இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருங்க, புது பலன் அங்கே தான் இருக்கு. பாருங்கள், அது அழகாக சொல்லப்படுகிறது. கழுகுகளை போல என்ன பண்ணுவோமா? உயர, பிரச்சனைகளுக்கு மேலே போயிடும். நான் ஒரு கதை ஒன்று போட்டேன், ஏதோ ஒரு காக்கா கதைன்ட்டு. நான் ஏற்கனவே சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். 13,000 பேர் அந்த வீடியோ பார்த்துக்கிறான். என்னன்னா, அந்த டைமில் ரஜினி அந்த விஜயை சொன்னார் காக்கா கதைன்னுட்டு. நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போய்க்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு அந்த காக்கா கதை பேசுது நீங்கள் தானே அப்படின்றார். எப்படி அறிமுகப்படுத்திக்க வேண்டியதாக இருப்பாங்க. என்னது, காக்கா கதையை பேசுந்து நீங்கள் தானே. ஆனால் பாருங்கள், அந்த காக்காக்கும் கழுகுக்கும் இருக்கிற வித்தியாசம், காக்காவை ஒரு எல்லைக்கு மிஞ்சி ஏற முடியாது. நான் தான் கத்தினாலும் சரி, அதற்கு ஒரு எல்லை இருக்குது. ஒரு பிரச்சனை நம்மை தொடக்கூடிய ஒரு எல்லை இருக்குது, அவ்வளவுதான். அதை மிஞ்சி அதால் வர முடியாது. ஆனால் தேவன் நம்மை காத்திருப்போமே என்றால் கழுகுகளைப் போல உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க செய்வார். ஹல்லேலூயா.
மேலான அனுபவத்தை தருவான். தேவன் காட்ட போகிற வழி, கர்த்தர் செய்ய போகிற யுத்தம், கர்த்தர் நமக்காய் பழி வாங்குகிற காரியங்கள் எல்லாம் நம் கண்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் செய்வா. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்.